ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம மகாநதி சீரியல்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. செம்ம ஒரு சென்டிமெண்ட் சீனான அப்டேட்டு தான் நம்ம போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக நமக்கு டேரக்டர் சார் போட்டார் இல்லையா, ஹேண்ட் ஹோல்டிங் சீனு. ஸோ அந்த சீனோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ இது மேபி நாளைக்கே இந்த ஷாட் வந்துடுவாங்க. ஆக்சுவலாக விஜய் வந்து ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி காவேரியும் குழந்தையும் டேக் கேர் எடுத்து அவர் குழந்தைய மேலே பாசத்தை காட்டி வயிற்றில் கையை வச்சு பேசுகிறாரு. ஸோ அந்த சீன்ஸு தான் நாளைக்கு வந்து மேக் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ விஜய் அவ்வளோ ஃபீல் பண்ணி ஏன் காவேரி இப்படி பண்ண அந்த மாதிரிலாம் வந்து பேசிவிட்டு அவருடைய குழந்தைய வந்து நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும், இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஒத்துமையாக சேர்ந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாசத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து காவேரி வந்து ஆக்சுவலாக மெல்ட் ஆகுறாங்க. அந்த அவருடைய சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அவர் அகெயின் அவர் அந்த ஹார்ட் டச்சிங் சீன் பேபி வச்சு பண்ணுறது இன்னும் பயங்கரமாக இருக்குது, சென்டிமெண்ட் சீனு. ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா, அவர் பேசிவிட்டு கிளம்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் அவர் தாத்தா வீட்டுக்கு போயிடுறாரு, இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரொமோவில் வந்த மாதிரி சீன்ஸ் ஆக்சுவலாக வந்து சாரதாம்மா வந்து ஊரில் இருக்காங்க இல்லையா, பசுபதி வந்து வீட்டை டேக் ஓவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அர்ஜென்ட்டாக வந்து காவேரி, பாட்டி, குமரன் 3 பேருமே வந்து டாக்ஸியில் போகிற மாதிரி சீன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க இந்த விஷயத்தை நம்மளுடைய விஜய்கிட்ட சொல்லாமலே வந்து இவங்க ஊருக்கு போகிறது, அதாவது கொடைக்கானல் போகிறது ஸ்டோரி வந்து வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் விஜய்க்கு ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணாமல் இவங்க அர்ஜென்சியாக கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப கூட எதனா அப்டேட் கொடுக்குறாங்களான்னு தெரியல. காரில் விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது, நான் அர்ஜென்ட்டாக போகிறேன்றதை அவங்க தெரியப்படுத்துகிறாங்களான்னு தெரியல. கங்கா வீட்டில் இருக்கிறாங்க. கங்கா கூட யார், அந்த சின்ன பொண்ணு நர்மதா வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க சிஸ்டர் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ ஆஸ் ஆஃப் நோ வந்திருக்க இந்த எடிட்டிங் வந்து சீன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் அடுத்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஆஸ் ஆஃப் நோ இந்த அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.